செட்டின்ற நீ செட்டிக்க மாட்டியா? பேரன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் ஆரணி தனுஷ் நாடக குழு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா கிராமத்துல சூப்பரா திருவிழா பண்ணி இந்த மாதிரிலாம் நாடகம் வைப்பாங்க. இப்பெல்லாம் டவுன் ஏரியாவிலயும் பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பகல் நேரத்துல நம்ம பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், இப்ப பாருங்க எவ்வளோ பேரு. இந்த வருஷம் ரொம்ப அதிகமான கூட்டம். இந்த மாதிரி கலைக்கு ஆதரவு கொடுக்கிற கலை ரசிகர்களால தான் இந்த மாதிரியான கலை வைக்கணும், திருவிழா பண்ண நாடகமும் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் அண்ணனுங்களுக்குலாம் எப்படி வருது, ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் இது போல கலையை ரசிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரியான கலைகளை வைக்கணும், அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல இது போல கலைக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க கலை ரசிகர்கள் எல்லாருக்குமே சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாக சிரம் தாழ்ந்த வணக்கத்தை. எத்தனை கலைகள் இருந்தாலும் நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம ஆரணிக்கு காவல் தெய்வமாகவும் எல்லையம்மனாகவும் விளங்கக்கூடிய நம்மளுடைய அரியாத்தம்மன் ஆலயம். எங்க போனோம்னாலும், சபரிமலைக்கு போனோம், இருமுடி கட்டிட்டு போனோம்னாலும் நம்ம அரியாத்தம்மன் கோவில்ல வந்துதான் கற்பூரம் ஏற்றி அம்மனை கும்பிட்டுட்டு தான் எல்லாருமே கிளம்புவாங்க. அது போல ஒரு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய நம்மளுடைய அரியாத்தம்மனுக்கு ஆடி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளி அன்று கஞ்சி வார்த்தல், இதே போல கலைக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணனுங்க. முதல்ல அண்ணனுங்க எல்லாருக்குமே நன்றி. எத்தனை கலைகள் இருந்தாலும் நாடக கலைக்கு தொடர்ந்து நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அப்பாக்கள், அண்ணன்கள், தம்பிகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கோபியை நான் பேசுவாங்க. பேரன்புமிக்க அத்தனை பெரியவர்களுக்கும் ஸ்ரீ அரியாத்தம்மன் ஆலய விழாக்குழுவின் சார்பிலே முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னு சொன்னால் விடியற்கால வெள்ளிக்கிழமை நைட்டு துவங்கி விடியற நேரம் தான் அது. இந்த நேரத்தில் ஒரு பஜார் வீதியில் ஒரு கலைக்கு இவ்வளவு ஆதரவு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் மழை பெஞ்சாலும் அதை பொருட்படுத்தாமல் இங்கே உட்கார்ந்துக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த பகுதி தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இங்கே இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் சென்று இந்த நாடக கலையை பரப்பி வருகின்றார்கள். ஆரணியை பட்டு அரிசி போன்று நாடக கலைக்கும் ஒரு சிறப்பான இடத்தை இன்றைக்கு வகித்து கொண்டிருக்கிறது. அதிலே முத்திரை பதிக்கிற சிவா அம்மு கலை குடும்பமும் அதே போன்று இன்னும் இருக்கக்கூடிய ஆரணியை சேர்ந்த அத்தனை சக நாடக கலைஞர்களையும் இந்த விழாக்குழுவின் சார்பில் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூர்ந்து அரியாத்தம்மன் ஆலய கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியானது 5ஆம் வெள்ளி செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுதலோடு துவங்கி இன்றைக்கு சுவாமி திருவீதி உலா அன்னதானம் நாடகத்தோடு சிறப்பாக நடைபெற்ற ஒத்துழைத்து நல்கி கொடுக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும், வியாபார நண்பர்களுக்கும், காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும், பந்தல் அமைத்து தந்த பந்தல் அமைப்பாளர்களுக்கும் மற்றும் ஒளி அமைத்து தந்த நண்பர்களுக்கும், சிலம்ப கலைஞர்களுக்கும், நாதசுர வித்வான்களுக்கும் மற்றும் ஆலய அர்ச்சக பெருமக்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையிலே பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கும், தூய்மைப்பணியை ஏற்படுத்தி தந்த நகராட்சி நிர்வாகத்திற்கும், தடையில்லா மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்துறைக்கும், அதுபோன்ற அனைத்து அரசு துறையை சேர்ந்த அனைவருக்கும் ஆலய விழாக்களின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலய விழாக்குழுவின் சார்பிலே ஆரணி தனுஷ் நாடக மன்றத்தினுடைய ஆசிரியர் அவர்களை வருமாறு அழைக்கின்றோம். அவருக்கு ஆலய அரங்காவலர் குழு தலைவர் திரு பி நடராஜன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றார். அதே போன்று சிவா அம்மா அவர்களை வருமா அன்போடு வருமா மேடைக்கு வருமா இருக்கிறோம். விழாக்குவின் சார்பிலே சால்வை இணைத்து சிவா அம்மா தம்பதியருக்கு மரியாதை செய்யப்படும்.
வழங்கப்படுகிறது. ஆலய விழாக்குழுவின் சார்பிலே நாடக கலைஞர்களை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. ஆலய அர்ச்சகர் திரு ராஜப்பா சிவம் அவர்களே ஒரு சில நொடிகள் உரையாற்ற அழைக்கின்றோம். எல்லா ஆலய நிர்வாக குழு தலைவர்கள் எல்லாம் சிறப்பான முறையை உரையாற்றினார்கள். மேலும் நம்முடைய ஆரணி என்றாலே இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் இந்த நாடகம் அப்படின்றது ஒரு கலையை பரப்பி கொண்டிருப்பதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதையும் இல்லாமல் நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒன்று கூடி இதை கண்ணோரு பார்த்து காதால கேட்டு ரசிக்கக்கூடிய மக்கள்கள் நிறைய பேரை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அந்த வகையிலே ஆரணி எப்படி எடுத்தோம்னா எப்படி சொன்னார் அவர்னா, பட்டு புடவை, அடுத்தது அரிசி, அதுக்கு அடுத்தபடியாக நாடகம் தான் இல்லையா? இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் போனீங்களே, எங்கே போனாலும் இந்த நாடகத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. மேலும் மேலும் இந்த கலை விடாமல் வளர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அரியாத்தம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு, எல்லாம் அல்ல அம்பிகனுடைய அருள் மேலும் மேலும் அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். பல இடங்களுக்கு சென்று இந்த நாடகமானது பர வேண்டும் என்று, ஏன்னா கலைகள் நிறைய இடத்துல அழிஞ்சு போயிட்டே இருக்கு. அது இல்லாமல் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அரியாத்தம்மனை மனதார வேண்டி பிரார்த்திக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. இப்போ எப்படி அமைதியாக பார்த்துட்டு கொண்டிருந்தீங்களோ அதே மாதிரி விடிய விடிய நல்ல நாடகம் நடைபெறும். அனைவரும் அமைதியாக இருந்து பார்க்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூரல் போட்டுச்சுப்பா, அப்படியே எல்லாரும் கலந்துட்டாங்க. ஐயோ, யாருக்குமே போறதுக்கே மனசு இல்லை. என்னடா இது மழை வருதே, அம்மனை தான் நினைச்சேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மழை இல்லை. இரும்பேட்ல எல்லாம் கூட நல்ல மழை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம இடத்துல பாருங்க, அரியாத்தம்மன் இப்போ துணையா இருக்காங்க. அப்புறம் நல்ல மழை பெய்யட்டும், சீசன்லாம் முடியட்டும். ஐப்பசி காத்துல நல்ல மழை பெஞ்சாதான் விவசாயிகள், அதுக்கு அடுத்து அரிசி ஆலை எல்லாமே நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் பெய்யட்டும். இன்னைக்கு ஒரு நாள் மழை வராது. தம்பிகள்லாம் சூப்பரா பாருங்க, ரொம்ப ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ஒரு சின்ன சலசலப்பு இல்லை, ரொம்ப அழகா இது போல அமைதியா எல்லா ஊர்லயும் பார்க்கணும்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. இதே போல எல்லா ஊர்லயுமே ரொம்ப அமைதியா இளைஞர்கள் மெயினா ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம இடம் மாதிரி இது மாதிரி எல்லா இடத்துலயும் ஒத்துழைப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆரணியில மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துல இருந்தும் என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, நாடக கலை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசேங்கல் ஆரணி தனுஷ் ஆடுவர் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக இந்த நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால், நம்ம கிராமத்திலே ஆரணி மாநகரத்திலே சக்தி வாய்ந்த அரியாத்தம்மன் தெரியாத ஆளே இருக்காது. ஆரணினா சிறந்த கோவில் ஒன்று வேம்புலியம்மன், அடுத்தது அரியாத்தம்மன் தான் எல்லோரும் நினைவுக்கு வரும். அப்படின் போது எங்களுக்கு ஆரணி தனுஷோரம் மட்டும் 5வது வெள்ளிக்கு வாய்ப்பளித்து, அதாவது ஆரணி மாநகரம் மற்றும் கோயில் பூசாரிகள், நிர்வாகிகள் மற்றும் எங்கள் ஆரணி தனுஷோடம் மடத்தின் நாடக அமைப்பாளர் வி சிவா, அதாவது ஊர் என்றாலே திருவிழா, திருவிழா என்றாலே நாடகம், நாடகம் என்றாலே யார் தேவை ஞாபகம் வரும்? மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மணி நீங்க இடம்பெற்று சென்ற காலம் சென்ற சிவா ஐயா தான் ஞாபகம் வருமே. சிறந்த நாடக அமைப்பாளராக இருந்து அவர் எத்தனையோ நடிகர்களையும் எத்தனையோ நாடக மன்றங்களை உருவாக்கிய அவர் கடைசியாக உருவாக்கிய நாடக மன்றம் தான் எங்கள் ஆரணி தனுஷ் நாடக மன்றம். அவர் நினைவாகவே அதை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்க என் உடன்பிறவா சகோதரி அம்மாக்காவும் என் உடன்பிறந்த, அதாவது என் அன்புக்கு மேலான என் தாய் மாமனாக விளங்கக்கூடிய ஐயா அவர்களும் சீரோடு சிறப்போடு எங்கள் ஆரணி தனுஷ் நாடக மன்றத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்க. அப்படிப்பட்ட நல்ல உள்ளப்படுத்த நாடக அமைப்பாளர், எத்தனோ நாடக அமைப்பாளர் இருந்தாலும் நம்ம ஊரெங்கும் உலகமெங்கும் நாடக அமைப்பாளர் பேர், அதாவது சிவா ஐயாவோட மகள் தான் அம்மு என்பதை விட அம்மாவோட தந்து தான் சிவா ஐயா என்ற நிலவுக்கு பேர் போக எடுத்து நான் உண்மையாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல உள்ளப்படுத்த எங்கள் அக்காவுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம். எனக்கு 4 அக்காவோட ஒரு அக்கா, இது அந்த அக்கா தான் மூத்த அக்கான்னு எல்லாரும் தெரியும். அப்படிங்கும்போது
என் மாமாவுக்கு இந்த சால்வை அணித்து கௌரவிக்கிறோம். நம்முடைய கோயில் நிர்வாகி அர்ச்சகர் ஐயாவுக்கு சால்வை அணித்து கௌரவிக்கிறோம். ரசிக பெருமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் கலந்து கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.